நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்திலே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்ம இதுவரையிலும் நேசித்து காப்பாற்றி கனப்படுத்தி வழிநடத்தி வந்தாரே அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேளையிலும் உடைய நல்ல சமூகத்தில் எங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பாவுடைய கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுக்குறோம், இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவசேனை ஜப ஐக்கியத்தின் சார்பிலே ஜீவ வார்த்தை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் சுகமாக இந்த புதிய ஆண்டிலே தேவ தயவோடு கூட தேவ ஒத்தாசையோடு கூட சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். இந்த புதிய ஆண்டிலே கூட ஆண்டவர் சமூகத்திலே நான் அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவர் பாதத்திலே ஆண்டவர் அடிமைக்கு இந்த வார்த்தையை என்னோடு கூட பேசினார். அதனுடைய இந்த 18வது வசனத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய சமூகத்திலே வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு ஆண்டவர் நம்மை நடத்தப் போகின்றார். கர்த்தருடைய சமூகத்திலே வாசமாய் இருப்பவர்கள், இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற தலைப்பு. தேவ சமூகம். அவருடைய சமூகத்திலே யார் ஒருவர் அமர்ந்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பாதத்தில் யார் ஒருவர் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவே நீர்தான் எனக்கு வழி என்று யார் ஒருவர் எல்லா சூழ்நிலையிலும் இயேசப்பாவை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் திருப்தியாக இந்த ஆண்டிலே சாப்பிடுவதற்கு கர்த்தராகி இயேசு ஆண்டவர், ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் உடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லா நாளும் அவர்கள் திருப்தியாக சாப்பிடுவதற்கு தேவன் ஒத்தாசையை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக நாடுகளிலே பார்க்கிறோம், சாப்பிடுவதற்கு உணவு பற்றாக்குறை என்று சொல்லி நாம் கேள்விப்படுகின்றோம். டிவி நியூஸில் செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது அநேக மக்கள்
இரவு வேளை உண்ண முடியாத சூழ்நிலையில் அவர்கள் வாழ்க்கை ஏழ்மை நிலையில் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்கு என்னவென்று சொன்னால், வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவ சமூகத்தில் ஏசப்பாவை நோக்கி நாம் எல்லா நிலையிலும் பார்த்து கொண்டிருப்போமையானா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தியாக அவர்கள் 3 வேளை சாப்பிடுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி கொடுப்பார், உதவி செய்வார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த ஆண்டிலே தேவ பிள்ளைகள், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் வெற்றியாய், எல்லாம் தேவன் கைகூடி வர பண்ணுவார். தேவன் கைகூடி வர பண்ணுவதற்கு அவர் ஆவலோடு கூட நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எத்தனையோ வாக்கு தத்தங்களை நாம் ஒருவேளை கேட்டிருக்கலாம், எத்தனையோ வாக்கு தத்தங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அநேகம் மனதிலே குழப்பக்கூடிய அளவுக்கு கூட நம்முடைய திரளான வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய கைகளிலே வருடத்தின் முதல் நாளிலே நம்முடைய ஆலயங்களிலே நாம் ஒரு வாக்குத்தத்த அட்டையை பெற்றோம். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த ஆண்டில் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்கப்பான்னு சொல்லி முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் வேதத்தை வாசித்து பார்த்து அதில் என் ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்று அந்த வாக்குத்தத்தத்தை தான் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் பிரியமானவர்களே. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் யார் ஒருவர் காத்திருக்கிறார்களோ, என் சமூகத்தில் யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நான் வழியாயிருப்பேன், நான் துணையாயிருப்பேன், நான் போஷிக்கிறவராயிருப்பேன், நான் மீட்பராயிருப்பேன், நான் போதகராயிருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! இவருடைய கரிசனையை கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, இவருடைய கரிசனையே கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறா, எவ்வளவாய் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறா, நம்மையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறா, நம்மையே எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிற கண்களுடைய ஆண்டவர். நான் எங்கே போனாலும் என்னை பார்க்கிற ஆண்டவர், நான் என்ன செய்தாலும் என்னை பார்க்கிற ஆண்டவர். அவர் பார்வையெல்லாம் என் மேலதான், உங்க மேலதான், உங்க மேலதான். யார் ஏசப்பாவை நேசிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் மேல அவருடைய கண்ணை வைத்து எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார் பிரியமானவர்களே. அந்த ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல வேதத்தை வாசித்து முழங்கால் போட்டு செபித்து ஒவ்வொரு நாளும் காத்திருந்தால் நீங்கள் இந்த ஆண்டுல நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உண்மையாய் பலிக்கும், உண்மையாய் சித்தியாகும், காரியம் சித்தியாகும். காரியம் சித்தியாகுவதற்கு ஏசப்பாவை அவர் சமூகத்தில் உட்கார்ந்து தேடணும், செபிக்கணும். இதுதான் வேதத்தை நல்லா உட்கார்ந்து வாசிக்கணும் பிரியமானவர்களே. இந்த வேதத்தை எவ்வளவு அதிகமாய் நேசித்து வாசிக்கிறீங்களோ அதிலுள்ள ஆண்டவர், அதிலே பேசுகிற ஆண்டவர், அதிலே நடத்துகிற ஆண்டவர் உங்க கூட ஒவ்வொரு நாளும் பேசுவா. அவர் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு திருப்தியாய் சாப்பாடு கொடுப்பேன் பிரியமானவர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் சமூகத்தில் இருக்கணும். அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது வேதத்திலே வாசித்து பாருங்க ஒரு வசனத்தை. யாத்திர ஆகமத்தின் புஸ்தகம், யாத்திர ஆகமம் 33ஆம் அதிகாரம், யாத்திர ஆகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்புக்குரியவர்களே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார்,
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்புக்குரியவர்களே, அவர் சமூகம் நமக்கு முன்னாடி போச்சுன்னா, அவர் சமூகம் நம்ம வாழ்க்கையில கூட இருந்ததுன்னு சொன்னா இளைப்பாறுதல் உண்டு. இளைப்பாறுதல் என்றால் என்ன? ஒரு மனிதன் வெயிலில் நெடும் பயணம் போய்கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே வெயில் அடிக்கின்றது. அப்படி வெயில் அடித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு ஆலமரத்து இணல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே போய் கொஞ்ச நேரம் இளைப்பாறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் பிரியமானவர்களே, இதுதான் அவர் சமூகம். அவர் சமூகம் நாம் இந்த உலகத்திலே ஓடி ஓடி களைத்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கும் பொழுது அமைதியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை கடந்த வாரத்திலே 28ஆம் தேதி எனக்கு பண நெருக்கடி, பயங்கரமான பண நெருக்கடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏசப்பாவை நோக்கி என் கம்பெனியில் கையை விரித்து, ஆண்டவரே நான் இவ்வளவு நெருக்கப்படுகிறேன், ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிறேன், எனக்கு பணம் தேவைப்படுகிறது, எனக்கு ஒத்தாசை அனுப்பு ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்பு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினேன். பாருங்க, 1ஆம் தேதி தேவன் அந்த பண தேவைகளெல்லாம் சந்தித்தா. எவ்வளவு நெருக்கம் இருந்ததோ அந்த 1ஆம் தேதி ஆண்டவர் பண தேவைகளெல்லாம் சந்தித்தா. என் அன்புக்குரியவர்களே, அவர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் சமூகத்தில் நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவர் உங்களுக்கு அப்படியே தர வல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கையில் நான் எனக்காக ஜெபம் பண்ணினதே கிடையாது. இந்த ஒரே காரியத்திற்காகத்தான் நான் ஜெபம் பண்ண. பிரியமானவர்களே, எனக்காக நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவ்வளவு நெருக்கம். போன் காலில் எல்லாம் பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். எல்லாருடைய எனக்கு வரக்கூடிய அனைத்து காலிலும் அனைத்து போன் செய்யக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம், எனக்கு பணம் அனுப்புங்க, எனக்கு பணம் போட்டு விடுங்க. இதுதான் நெருக்கம்னா நெருக்கம், கொஞ்சமான நெருக்கம் அல்ல, நிறைய நெருக்கப்பட்டேன். நெருக்கப்படும் பொழுது துக்கம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம். என்னால் மீள முடியாத நிலையில் இரவு நேரத்தில் நான் தனிமையாக கம்பெனியில் இருக்கும் பொழுது என் கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்தி, ஆண்டவரே என்னை பாரு, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் ஐயா, என்னை நோக்கி பாரும் ஐயா, என் கூப்பிடுதலை கேளும் ஐயான்னு சொல்லி அவர் சமூகத்தில் நான் ஜெபித்தேன். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். பாருங்க, 2 நாளைக்குள்ள ஆண்டவர் ஒத்தாசையை கொடுத்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பணம் போடுவதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். பிரியமானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து பெருமூச்சு விட்டாலும் கூட அதுவும் கேட்கப்படும். அவர் சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தீங்கன்னா அதுவும் கேட்கப்படும். அவர் சமூகத்தில் வேதம் வாசித்தீங்கன்னா அது தேவ சமூகத்தில் பார்க்கப்படும், கேட்கப்படும். அவர் சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்து செய்றீங்களோ அதற்கு அவர் பலன் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். பார்த்தும் பார்க்காம போகக்கூடிய ஆண்டவர் அல்ல இந்த ஆண்டவர். அவர் பார்த்தால் உதவி செய்வார், அவர் பார்த்து உதவி செய்வார், ஒத்தாசை கொடுப்பார். இங்கே நான் பார்க்கிறோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என்னுடைய இளைப்பாறுதலை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இளைப்பாறுதல் தேவ சமூகம் நமக்கு முன்னாடி செல்லும் பொழுது அமைதி வாழ்வு நமக்கு உண்டு, அமைதி வாழ்வு நமக்கு உண்டு. என் அன்புக்குரியவர்களே, இந்த அமைதி வாழ்வை நான் பெறணும்னா ஏசப்பாவின் சமூகம் எனக்கு முன்னாடி செல்லணும்.
நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். ஏசப்பா நமக்கு முன்னாடி போனாருன்னா, நமக்கு முன்னாடி என்ன கோணலான பாதைகள் இருந்தாலும் அந்த பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. செவ்வையாக்குதல் என்றால் என்ன? நமக்காக சரிப்படுத்துதல், நமக்காக அந்த பாதையை சரிப்படுத்துதல். என் பிள்ளை வாரான், என் பிள்ளை வாரா அப்படின்னு சொல்லி அந்த பாதையை, அந்த ரோட்டை சரி பண்ணுதல். அன்புக்குரியவர்களே, புளியங்குடிக்கு ஒரு நாளிலே ஸ்டாலின் வந்தார், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார். அப்படி வரும்போது மெயின் ரோட்டில் ஒரு சின்ன வேலை நடந்தது. அப்போ பாருங்க, தெருவில் ஒரு ரோடு திடீர்னு போட்டாங்க. அந்த ரோடு நல்ல நைஸா அருமையா போட்டாங்க. அன்புக்குரியவர்களே பாருங்க, அந்த ரோடு மிகவும் அருமையா இருந்தது. அதே போலதான் அவர் சமூகம் நமக்கு முன்னாடி போகும்போது நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறா. இங்க வேதத்துல வாசிக்கிறோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு அமைதி வாழ்வை தருவேன், அமைதி வாழ்வை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் என்றால் மனம் அமைதிப்படுதல், அமைதிப்படுதல். அவர் சமூகம் நமக்கு முன்னாடி போகணும். என் அன்புக்குரியவர்கள், இந்த ஆண்டுல ஏசப்பா நீங்க எனக்கு முன்னாடி போங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா எனக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே, நீங்க போனீங்கன்னா என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், என் வாழ்க்கை நன்மையும் செம்மையுமாய் மாற்றப்படும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகணும். அதற்காக ஜெபிக்கணும், அதற்காக காத்திருக்கணும், அதற்காக தேவ சமூகத்துல அமர்ந்திருங்க. அவர் போனா அந்த பாதை சரியாக்கப்படும். பிரியமானவர்களே, எவ்வளவு கஷ்டமான பாதையா இருந்தாலும், எவ்வளவு துன்பமான பாதையா இருந்தாலும், உங்க வாழ்க்கையில நீங்க வியாதியின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் அமைதி இல்லாமல் காணப்படுகிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர் பிரியமானவர்களே. இந்த ஆண்டவர் அருமையான இளைப்பாறுதலை, அமைதி வாழ்வை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டுல அவர் சமூகத்துல காத்திருந்தா திருப்தியாய் சாப்பிடலாம், திருப்தியாய் சாப்பிடலாம், நல்ல வஸ்திரம் உடுத்தலாம். இது ரெண்டும் தவிர வேற நமக்கு ஒன்று கிடையாது பிரியமானவர்களே. நீங்க போடுற ட்ரெஸ்ஸு, நீங்க சாப்பிடுகிற உணவு, இது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அப்படியே இருக்கும். நீங்க எதை சாப்பிட்றீங்களோ, நீங்க என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுறீங்களோ, அது உங்கள் உடலுக்கு. நீங்கள் எவ்வளவு அழகான ட்ரெஸ் பண்றீங்களோ, அது உங்களை நடத்துகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பிரியமானவர்களே. அதற்காக தேவையில்லாத ஆடம்பரம் நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. உடுத்த உடையும் உண்ண உணவும் எனக்கு தந்தா போதும்னு யாக்கோபு ஜெபம் பண்ணுனான். யாக்கோபு ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுவேன் ஆண்டவரே அப்படிங்கிறான். அருமையானவர்களே, இந்த உலகத்துல இந்த ரெண்டும் அநேக மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில 2 ரூபா தான் கால் சட்டை, 4 ரூபா தான் மேலே போடுற சட்டை. இது கிடைக்காம பண்டிகைக்கு முத நாள் தள்ளுவண்டியில போய் எடுத்து போட்ட நாட்கள் பல நாட்கள் பிரியமானவர்களை. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். இந்த கஷ்டம் இன்றைக்கும் பலர் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினார், ஆண்டவர் என்னை வழி நடத்தினார், ஆண்டவர் என்னை காப்பாற்றி வருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்துக்காக நீங்க காத்திருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஆசை.
அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம இருக்கணும் அப்படிங்கிறதான் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. பிரியமானவர்களே, நாம பார்க்கின்றோம் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு முன்னாடி செல்லும் ஐயா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஐயா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி செல்லும் பொழுது எனக்கு இளைப்பாறுதல் உண்டு, கிடைக்குமே, இளைப்பாறுதல் என் வாழ்க்கையில உண்டாகுமே. அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆண்டுல நாம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டுல நமக்கு ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சமூகத்துல உட்காருங்க, அவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, அவர் சமூகத்துல உட்கார்ந்து வேதம் வாசிங்க, அவர் சமூகத்துல காத்திருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஆண்டவர் நம்முடைய முகத்தை வெட்கப்பட விடவே மாட்டார். பிரியமானவர்களே, யோபின் நம்பிக்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று கூறுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் இந்த நாட்களிலே வந்திருக்கிற நாம, இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிற நாம, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கை, இப்படிப்பட்ட நல்ல விசுவாச உறுதி நம்முடைய இருதயத்திலே வைத்திருந்தால் தேவன் நம்மை காப்பாற்றுவா, நல்ல சாப்பாடு கொடுப்பா, நல்ல உடுத்துவதற்கு உடை கொடுப்பா. அன்புக்கு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க அவர் சமூகத்துல காத்திருப்பீங்களா? அவர் சமூகத்துல உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுவீங்களா? அவர் சமூகத்துல உட்கார்ந்து வேதம் வாசிப்பீங்களா? அவர் சமூகத்தை நேசிப்பீங்களா? அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்பீங்களா? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வேற ஒன்றையும் அவர் விரும்பல. பிரியமானவர்களே, நம்மகிட்ட இருக்கிற பணம், நம்மகிட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளி, எதையும் அவர் துச்சமாய் மதிக்கிறார். நம்மை மட்டும் நேசிக்கிறார், நம்மை மட்டும் நேசிக்கிறார், நம்மை மட்டும் உற்று உற்று பார்க்கிறார். என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை. நம்ம பிள்ளை, சின்ன பிள்ளை போகுதுன்னா, ரோட்ல போகுதுன்னா நாம யோசிப்போம் இல்லையா? என் பிள்ளை, ஏய் சைக்கிள்காரன் நிப்பாட்டு நிப்பாட்டு, என் பிள்ளை வருது சொல்லுவோம் இல்லையா? பிள்ளை வருது, அவனை குற்றஞ்சாட்ட மாட்டோம், பிள்ளைய குற்றஞ்சாட்ட மாட்டோம். பிள்ளை தான் குறுக்க வரும், ஆனா வண்டிக்காரன் கூட சண்டை போடுவோம். ஏன்? பிள்ளை மேல அவ்வளவு பாசம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏசப்பா அப்படியே நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறா. அவருடைய பாசத்திற்கு அளவே கிடையாது, அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அந்த அன்புள்ள ஆண்டவருடைய பாதத்துல இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவர் பாதத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? அவர் பாதத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ண போறோம். இந்த ஆண்டுல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நான் காத்திருப்பேன்ப்பா. உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தினால, உம்முடைய சமூகத்தின் கிருபையினால, உம்முடைய சமூகத்தின் ஆண்டவரே அப்பத்தினால எங்களை திருப்தியாக்கும் ஐயா. இந்த ஆண்டுல உம்முடைய சமூகத்துல நாங்க காத்திருப்போம் ஐயா. உம்முடைய சமூகத்துல வேதத்தை நல்லா வாசிப்போம் ஐயா. உம்முடைய சமூகத்துல உம்மை ஆராதிப்போம் ஐயா. உம்முடைய சமூகத்துல ஊழியம் செய்வோம் ஐயா. கர்த்தாவே, எங்களுக்கு இளைப்பாறுதல, எங்களுக்கு அமைதி வாழ்வ ஒரு நாள் தாங்கன்னு சொல்லி இசப்பாட்ட ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே, உடைய நல்ல சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய சமூகத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டுல திருப்தியான உணவை கொடுக்க போறீங்கப்பா. உடுத்துவதற்கு நல்ல உடையை நீங்க கொடுக்க போறீங்கப்பா. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது எங்களுக்கு அமைதி வாழ்வை நீங்க தருவேன்னு எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா. அந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களை திருப்தியாய் நடத்தும் ஐயா, திருப்தியாய் நடத்தும் ஏசப்பா. நல்ல நாளிலும் உடைய நல்ல பொற்பாதத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.